கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலவேளையில் இந்த வசனத்திலிருந்து உம்முடைய வெளிச்சம் ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் பிரகாய்த்து எழும்பட்டும். இந்த வசனத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆக்கப்படட்டும். இந்த வசனத்தில் ஆண்டவரே அன்பின் கிரியைகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகத்தாய் செயல்படுவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் நன்மையாய் தொடர ஆவியானவரே நீர் உதவி செய்வீராக. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவரை ஜனங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்வீராக, நீர் கிரியை செய்வீராக ராஜா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தாவே நீர் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 74:21 சொல்லுகிறது, துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதீரும், சிறுமையும் எளிமையுமானவன் உம்முடைய நாமத்தை துதிக்கும்படி செய்யும். ஸ்தோத்திரம். திருப்பம் வரும். ஸ்தோத்திரம். இந்த தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். திருப்பம் வரும். பக்கத்தில் சொல்லுங்க, திருப்பம் கண்டிப்பாய் வரும். சத்தமா சொல்லுங்க, திருப்பம் கண்டிப்பாய் வரும். ஸ்தோத்திரம். தேவன் நம்மை திருப்பத்துக்கு நேராய் நடத்துகிற ஆண்டவர். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதீரும் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆகவே திரும்ப விடாதிருக்கிற அந்த தேவன் நம்மை நல்ல திருப்பத்துக்கு நேராய் நம்மை நடத்த போகிறார். திருப்பத்துக்குள்ளே தேவன் நம்மை நடத்தி அவருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு தர விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சில காரியங்களிலே நாம் திருப்பம் அடைய வேண்டும். நம்முடைய உயர்விலே திருப்பம் அடைய வேண்டும். நம்முடைய கண்ணீரின் பாதையிலிருந்து நாம் திருப்பம் அடைய வேண்டும். நம்முடைய தோய்வின் பாதைகளிலிருந்து நாம் திருப்பம் அடைய வேண்டும். நம்முடைய ஏழாமையிலிருந்து நாம் திருப்பம் அடைய வேண்டும். நம்முடைய தொழிலிலே நல்ல திருப்பம் அடைந்து வெற்றியான ஒரு தொழில் செய்ய அல்லது ஏதுகரமான நன்மைகளை செய்வதற்கு ஒரு திருப்பம் அடைய வேண்டும். நம்முடைய சொல்லிலே செயலிலே நடக்கையிலே நல்ல திருப்பம் வர வேண்டும். ஒரு அலில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை ஸ்தோத்திரம். திருப்பம் வராமல் இருக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை. என்றைக்கு ஆண்டவருடைய திருப்பம் நம்மேல் வரும் பொழுது தேவனுடைய மகத்தான ஆசீர்வாதம், சவிக்கியம், பலன், ஆரோக்கியம், புதிய பலன், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய வழிநடத்தல், புதிய நன்மைகள், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில திருப்பத்தின் பாதையிலே ஆசீர்வதிக்கப்படத்தக்கதான வழிகளை கர்த்தர் நமக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். மறுபடி சொல்லுங்க, திருப்பம் கண்டிப்பா வரும். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுங்க, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நம்பிக்கை வீண் போகாதபடி திருப்பம் வரும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்க நம்பிக்கை அவமாகாதபடி, உங்களுடைய நம்பிக்கை குலைத்து போடாதபடி கண்டிப்பாய் ஆண்டவர் திருப்பத்தை வரப்பண்ணுவார். அல்லேலூயா. இந்த ஓட்டத்தில் ஒரு திருப்பம் உங்களுக்கு உண்டாகும். இந்த தோய்வின் பாதையில, இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கர்த்தர் ஒரு திருப்பத்தை என் ஆண்டவர் கட்டளையிடுவார். அதற்கு தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்த அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட கர்த்தர் நிச்சயமாய் வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் திருப்பு முனையை நம்முடைய வாழ்க்கையில வைத்து நம்மை பிரதிபலிக்க செய்யதான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் அதற்காகவே தான் நம்மை தேடி வந்தார். நம்முடைய வாழ்க்கை செழிப்படைய, நம்முடைய வாழ்க்கை ஸ்தோத்திர வெளிச்சத்திலே நிலைநிறுத்தப்பட, நம்முடைய வாழ்க்கை ஸ்திரப்படதான் கர்த்தர் நம்மை தேடி வந்தார். அவருடைய திருப்பம் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வருகிறது, நிலைநிறுத்துகிறது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வியாதியில இருந்த மக்கள் மேலே கர்த்தருடைய திருப்பம் வந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:44 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 12 வருஷமாய் பெரும்பாடுடைய ஸ்திரீ வாழ்க்கையில ஸ்தோத்திரம் திருப்பம் வந்தது. தன் ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்து போட்டார். தன்னுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நம்பிக்கொண்டிருந்த எல்லாம் அவளுடைய வாழ்க்கையில சின்னாப்பனமாக சிதைக்கப்பட்டது. ஆனாலும் கர்த்தரை நம்பி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தாயிலும் நான் தொடுவேன் சொல்லி பின்பக்கமாய் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது ஒரு திருப்பம் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. அல்லேலூயா சொல்லலாமா?
ஹல்லேலூயா. இந்த காலவெளியில ஒரு திருப்பத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிடுவா. உங்க வாழ்க்கையில இருக்கிற உங்களுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய திருப்பம் வரும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற ஒரு கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய சுகவீனம் அல்லது நீங்கள் முதிர் வயதிலே இருப்பதனால உங்களுடைய எலும்பு தேய்மானங்கள் என்று சொல்லலாம், அல்லது கழுத்து வலி என்று சொல்லலாம், அல்லது டாக்டரால சொல்லப்பட்ட வியாதிகள் இனி குணமாகாது என்று சொல்லப்பட்ட வியாதிகளா இருக்கலாம். அவைகளிலே ஒரு திருப்பத்தை கர்த்தர் வரப்படுவதற்கு அவருடைய வஸ்திரத்தின் வல்லமையை எப்படி இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு 12 வருஷமாய் அவருடைய ஆட்கொண்ட பலவீனம் எப்படி மாறியதோ அப்படியே ஒரு திருப்பத்தை உங்க வாழ்க்கையில, உங்க சௌக்கியத்துல, உங்களுடைய ஆரோக்கியத்துல கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் செலவழித்து சோத்திரம் எல்லாவற்றையும் இழந்து போவதற்கு முன்பாகவே அந்த திருப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உடைய கண்களை மூடி, கண்களை மூடி. யாக்கோவின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோவின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதோ இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்முவின் இறுதி வரை, நம்முவின் இறுதி வரை, நம்முவின் இறுதி வரை, செலவழித்த பின்பு ஒரு திருப்பம் வந்தது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க செலவழிப்பதற்கு முன்பாகவே ஒரு திருப்பத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் தரப்பாங்க. ஆமென். இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டேன், அதுக்கு பின்பாக ஒரு திருப்பம் அல்ல, இருக்கும் பொழுது மறுபடி ஒரு திருப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து அது செலவழிந்து போகாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் ஒரு நல்லவராயிருக்கிறார். அவர் பரிசுத்தராயிருக்கிறார். அவருடைய கிருபை மாறாதா இருக்கிறது. ஆஸ்தி முழுவதும் செலவழித்து பின்பு ஒரு திருப்பத்தை அவள் கண்டார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் செலவழித்து போடுவதற்கு முன்பாகவே மறுபடி ஒரு திருப்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிற காரியத்துல கர்த்தர் உங்களை செழிப்படையவோ, உங்களை ஆரோக்கியமடையவோ கர்த்தர் உங்களுக்கு உதவியாக, ஒத்தாசையாக அவருடைய முகமலர்ச்சியை உங்கள் மேல் வைத்து நடத்த ஒரு வல்லவராயிருக்கிறார். கிருபை மாறாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 82:4, பலவீனனையும் எளியவனையும் யார் என்ன செய்யறாராம் பாருங்க, பலவீனனையும் எளியவனையும் திருப்பு மர வரும். ஆமென். எளியவர்களை விடுதலையாக்க, எளியவருடைய பாதைகளை செவை பண்ண, எளியவருடைய வாழ்க்கைக்கு கோணலான வழிகளை செவை பண்ண ஒரு திருப்பு முனையை கர்த்தர் இன்னைக்கு வைக்கிறார். ஆமா, திருப்பம் வரும். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, திருப்பம் கண்டிப்பாய் வரும். ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்க எளியவர்களா இருக்கலாம், பலனற்றவர்களா இருக்கலாம், ஏழாமையில உள்ளவர்களா இருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கட்டளையிடுவார். ஒரு திருப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல, எல்லாம் அவரால் கூடும். அவருடைய நன்மையினாலே கர்த்தர் உங்களை நிரப்பி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய செயல்கள் மாறாதது. அவருடைய மகிமையினாலே கர்த்தர் உங்களை நிரப்பி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, சொல்லப்படுங்க, பலவீனனையும் எளியவனையும் அவர் விடுவித்து
துன்மார்க்குடைய கைக்கு அவனை தப்பு வைப்பாராம். அல்லேலூயா. ஒரு திருப்பு முனைய, ஒரு திருப்பத்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கை, உங்க சூழ்நிலைகளில கர்த்தர் கட்டளையிடுகிறார். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அந்த நெருக்கமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அல்லது ஆதரவற்ற ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய திருப்பத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பார். அந்த சூழ்நிலை உங்களுக்கு அசாகரியத்தை உண்டு பண்ணுவதல்ல, அந்த திருப்பத்தை நீங்கள் அனுபவிக்கத்தக்கதான, அது உங்களுக்கு நல்ல சௌரியத்தை, நல்ல ஏதுகரமான காரியத்தை உண்டு பண்ணக்கூடியதாய் இருக்கிறது. தேவன் நல்ல ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களா, அந்த பகுதியிலே 38 வருஷமாய் ஸ்தோத்திரம் பெதஸ்தா குளத்தை நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னான். 38 வருஷமாக கடந்த ஒரு அனுபவம், ஒரு திருப்பு முனையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஸ்தோத்திரம், இத்தனை நாட்கள் இழுக்க வேண்டும் அல்ல, உங்களுக்கு இந்த புதிய வயதிலே அல்லது இந்த வயதிலும் தேவன் உங்களுக்கு ஒரு திருப்பத்தை தர முடியும். அல்லேலூயா. திருப்பத்தை தர முடியும். 38 வயசுல தேவன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். எழும்பி நடக்க முடியாது, படுத்த படுக்கை தான். கர்த்தர் அந்த பெதஸ்தா குளத்தண்டே அவன் கிடந்த இந்த முடவனை கர்த்தர் எழும்பி நடக்க பண்ணினார். அல்லேலூயா. ஒரு திருப்பம் அவனுக்கு வந்தது. அந்த திருப்பம் வந்த போது அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு திருப்பம் வரும். இந்த திருப்பத்தினாலே நீங்கள் எழுந்து உயர் தளங்களில் நடக்கத்தக்கதாக, குதித்து எழுந்து நடக்கத்தக்கதாக தேவன் உங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமே. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, திருப்பம் வரும். ஆமே. திருப்பம் வரும். நான் துள்ளி குதித்து எழும்புவேன். ஆமே. அல்லேலூயா. ஒரு குளத்தண்டை படுத்து கிடப்பதற்கு எனக்கு திருப்பம் அல்ல, ஸ்தோத்திரம், நான் எழுந்து நடப்பதற்கு தேவன் ஒரு திருப்பத்தை எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். குளத்தண்டை படுத்து கிடப்பதற்கு அல்ல, நால்வர் வந்து விசாரிப்பதற்கு அல்ல, ஸ்தோத்திரம், என்னை பார்த்து, எனக்குள் வந்த திருப்பத்தை பார்த்து, நான் எழுந்து நடந்ததை பார்த்து, நான் கர்த்தரை மகிமைப்படுத்தியதை பார்த்து அநேகருக்கு திருப்பம் உண்டாக கர்த்தர் என்னை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆகவே எழுந்தவர் நடந்தான். திருப்பம் அவனுக்கு வந்தபோது அவன் முடமாய் கிடக்கவில்லை, எழுந்து நடந்தான். அவனை பார்த்த பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவனுக்குள் வந்த திருப்பம் அந்த ஊருக்குள் திருப்பத்தை கொண்டு வந்தது, அந்த குடும்பத்துக்குள் திருப்பத்தை கொண்டு வந்தது. உங்களுக்குள் வந்த திருப்பம் உங்களுடைய தெருவுக்குள் அந்த திருப்பத்தை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில அந்த அந்த திருப்பம் உங்களுடைய உறவினருக்குள் அந்த திருப்பத்தை கொண்டு வர வேண்டும். அந்த திருப்பம் உங்களுக்கு அறிமுகமானவருக்குள்ள அந்த திருப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா போடுங்க. சரி, நல்லா இருக்கு. அது விழிப்பா இருக்கீங்களா? பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நல்லா உங்களோட பேசி பேசணும் அப்படி தான் நான் நினச்சதை நான் விரும்புகிறேன். நீங்கள் தூங்கி வழிஞ்சிங்கன்னா பேச எனக்கும் தூக்கம் வருது. உங்களுக்கு வாங்காமல் எனக்கு என்ன செய்யுது? அவன் ஆவிக்குள்ள தூக்கமாக இருக்குது. கண் விழிச்சிருந்தாலும் ஆவியில் தூக்கம் போயிடுது. கேட்டிங்களா? ஆனால் நல்லா விழிப்பாக இருங்க. விழிப்பாக இருந்து கர்த்தருடைய செய்தியை காருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், அயர்ந்த நித்திரையிலேருந்து ஒரு திருப்பம் வரட்டும். அவன் வீட்டில் பைபிள் எடுத்தோன்னு தூக்கம் வருது, அப்படிதானே? ஜெபிக்க உட்கார்ந்தா பிள்ளைகளுக்கெல்லாம் கொட்டாய் விடுது. சீக்க முடியுமா? எப்போண்டா சில நேரம் உட்காந்து தனியாக வந்து உட்காந்து ஜெபித்துக்கிட்டு இருக்கேன். பிடிக்கிறதே எனக்கு இது இஷ்டமே இருக்காது. பிடிக்கிறதுக்கு இஷ்டமே இருக்காது. அவ்வளவு தேவனோடு உறவாடுகிற காரியம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் வாழ்க்கையில ஒரு திருப்பம் வரணும். ஆமென். திருப்பம் வந்தாதான் நம்ம செழித்து காணப்பட முடியும். நம்முடைய வாழ்க்கையில சோத்திர நம்ம புரட்டி போட்ட காரியங்களில ஒரு திருப்பம் வரணும். நம்ம நம்பிக்கையில ஒரு திருப்பம் வரணும். நம்முடைய விசுவாசத்துல ஒரு திருப்பம் வர வேண்டும். 38 வருஷமா இருந்த அவனுடைய வாழ்க்கையில திருப்பம் வந்த போது அவன் குதித்து எழுந்து தன்னுடைய படுக்கையும் சேர்த்து, இனிமேல் இந்த படுக்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டு அந்த திருப்பத்தை அவன் உரித்தாக்கி கொண்டு சுதந்திரித்து கொண்டு எல்லாரை போலும் அவன் குதித்து எழுந்து நடந்து சுதந்திரித்து கொண்டான். காலவழியில கத்த உங்களையும் என்னையும் கத்த அப்படிப்பட்ட இடத்திற்கு தான் கத்த கொண்டு வர விரும்புகிறான். இந்த திருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். சங்கீதம் 69:33 எடுத்து வாசித்து பாருங்கள். கத்த எளியவனின் விண்ணப்பத்தை கேட்கிறார். அவன் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். திருப்பம் வரும் பொழுது கட்டுண்டவர்களை
ஒருபோதும் புறக்கணியாத ஒரு திருப்பம் வரப்போகுது. ஆமே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அந்த தேவன் இந்த காலவழியில நம்முடைய எளியவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜபத்தை நம்முடைய அநேகர் அசட்டை பண்ணுவாங்க. அதில் நீங்க பொருட்படுத்தாதீங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில திருப்பத்தை வரப்படுகிறான். நீங்க ஊழியம் செய்யும் பொழுதோ அல்லது உங்க குடும்ப வாழ்க்கையில் இன்னும் வேதம் வாசிக்கும் பொழுதோ அல்லது ஜபிக்கும் பொழுதோ உபத்திரம் வருவதை போல இருக்கும். ஆனா சொல்றவங்க தோற்று போவாங்க. நீங்க நிலை நிற்க முடியா. உங்களுக்கு ஒரு திருப்பத்தை கர்த்தர் வைத்து நடத்துவான். உங்களுக்கு ஒரு திருப்பத்தை கர்த்தர் வைத்து நடத்தி உங்களை பலன் கொள்ள கர்த்தர் உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமே. இளையகுமாரனை பாருங்க. இளையகுமாரனை எல்லாரும் பிரிந்து போனதா சொன்னாங்க. பிரிந்து போயிட்டான். தகப்பனை விட்டு போயிட்டான். இதுதான் அந்த குடும்பத்தார் பேசினாங்க. ஆனா ஸ்தோத்திரம், ஒரு நாள் ஸ்தோத்திரம் அவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. என்ன விண்ணப்பம் பண்ணினா? லூக்கா 15:18 எடுத்து வாசித்து பாருங்கள். நான் எழுந்து என் தகப்பனை வீட்டிற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் பாருங்க, ஒரு திருப்பம் வரும் பொழுது முதலாவது அவன் வாழ்க்கையை அவன் சிதைத்தான். அவன் வாழ்க்கை சின்னாபனமாய் மாற்றப்பட்டது. அவன் வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன செய்து நிறைவை காணும்படியாக தகப்பனுடைய சொத்தை வாங்கிட்டு பிரிச்சுட்டு போனா. ஆனா அவன் வாழ்க்கையில மெய்யான திருப்பம் வந்த போதுதான் தேவன் அந்த வீட்டில அந்தஸ்தை கர்த்தர் கொடுத்தான். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டில தேவனுடைய கரத்துல நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். திருப்பம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முன்னிலைமை ஒளிந்து விடும். ஆமை. பிந்தின நிலைமைகளிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை திருப்பு முனையில திருப்பத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், மறுபடியும் வாசிமா, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன்னு சொல்ல பாருங்க. அதற்கு அந்த திருப்பு முனைக்கு காரணம் என்ன என்பதை அவன் செய்கிறார். அவன் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். திருப்பு முனை நம்மிடத்தில் வரும் பொழுது நம்முடைய உள்ளான மனதிலே நாம் கொண்டிருக்கிற வேதனைகள் அல்லது ஆண்டவருக்கு புரியமில்லாத செயல்களை அறிக்கையிடத்தக்கதாய் கர்த்தரை பலப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. திருப்பம் வரும் பொழுது சும்மா இருக்க மாட்டான். ஆமென். ஸ்தோத்திரம். தான் நடந்த வழிகளை அவன் ஆராய்ந்து அவன் சொல்லுவான். அவன் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுவார். அறிக்கையிடுங்க பார்க்கலாம். கரங்கள் உயர்த்தி, ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே என்னை அறிக்கையிடுகிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே அப்பா சின்ன சின்ன நோவுகள், சின்ன சின்ன ஆண்டவரே உமக்கு புரியமில்லாத காரியங்கள், ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களில் உம்மை திருப்திப்படுத்த முடியாத காரியங்கள் எல்லாவற்றிலும் இன்னைக்கு எனக்கு ஒரு திருப்பம் வரட்டும், எனக்கு ஒரு திருப்பம் வரட்டும், எனக்கு ஒரு திருப்பம் வரட்டும். ஆமென். அல்லேலூயா. என் ஓட்டத்தில் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் தனிமை இல்லை. தனிமை வந்த போதுதான் அவன் தனிமைப்படுத்தப்பட்ட போது வீட்டை விட்டு புரிந்து போனான். வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஓட்டத்தில் ஒரு தனிமை வந்தபோது வீட்டை விட்டு பிரிஞ்சிட்டான். தகப்பன் சகோதரனை விட்டு பிரிஞ்சிட்டான். எது நன்மை என்று நினைத்தானோ, எது ஆசீர்வாதம் என்று நினைத்தானோ, அவைகளெல்லாம் அவனுக்கு ஒரு திருப்பத்தை கொண்டு வர முடியவில்லை. ஆனால் என்றைக்கு தன்னுடைய மனதிலே நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன், தகப்பனே உமக்கு முன்பாகவும் வரத்துக்கு முன்பாக பாவம் செய்தேன்னு சொல்லி அறிக்கையிட்டானோ, அப்பொழுதே ஒரு திருப்பத்தை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். அல்லேலூயா.
அவன் நினைத்து கொண்டு போனான், தகப்பன் என்னை வேலைக்காரனை வைத்து விடுவானோ, அதற்கு நான் அருகதையற்றவனும் சொல்லிதான் அவன் நினைத்து போனான். ஆனால் தகப்பன் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்தான், மோதிரத்தை கொடுத்தான், பாதரட்சைகளை கொடுத்தான். திருப்பம் வரும் பொழுது சேர்ந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்துவிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். திருப்பம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது உலகத்தின் ஆசீர்வாதங்களை எது ஸ்தோத்திரம் நம்ம விளக்கி வைத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு இணைந்து அவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னது போல அந்த திருப்பத்துல அந்த வீட்டுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து விட்டான். அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க, கிராமமே வேடிக்கை பார்த்தது. வந்த உடனே அந்த ஊரார் வேடிக்கை பார்த்தாங்க, இப்படி போனா இப்படி வந்து சேர்ந்திருக்கிறான். அது சன பொழுதுல மாற்றப்பட்டது பாருங்க. அது திருப்ப வந்த உடனே பழைய அந்த ஆடைகள் எல்லாம் மாற்றப்பட்டு, பழைய ஆடைகள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய மோதிரம், முத்திரை மோதிரம், பாதரட்சைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்து சேர்ந்த ஆசீர்வாதத்தோ ஸ்தோத்திரம். அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய புத்திர சுயாரத்தை கர்த்தர் திரும்ப வர பண்ணினான். ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய புத்திர சுயாரத்தை அந்த இளைய குமாரனுக்கு ஆண்டவர் மறுபடியும் கட்டளையிட்டா. ஒரு திருப்பம் வரும் பொழுது ஆண்டவரால் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எவராலும் வேறுபரிக்க முடியாது, எவராலும் அதை அகற்ற முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அந்த திருப்பு முனையில இருக்கிறார். அந்த திருப்பத்தை ஆண்டவரே கட்டளையிட்டவர், ஆண்டவரே அந்த திருப்பத்தை அங்கீகரித்து அறிக்கையிட பண்ணின ஆண்டவர். அந்த தேவனுடைய மகத்துவத்தை இந்த காலவெளியிலே அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். ஆகவேதான் சங்கீதக்காரன் மீதுமாய் சொல்கிறான், சங்கீதம் 86:1 என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையுமானவன் சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஜெபங்களிலே சில வேளைகளிலே அழுது புலம்பி ஆண்டவரே என் ஜெபம் கேட்காமல் இருக்கிறேன் சொல்லாதபடி, ஆண்டவரே நான் எளிமையானவன், ஆண்டவரே நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், இந்த சிறுமையிலே எனக்கு ஒரு திருப்பத்தை நீர் தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் செய்வீர்கள் என்றால், தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கன்னு சொல்லி நீங்கள் ஏறெடுத்து பார்ப்பீர்கள் என்றால், தூரத்திலே வரும்பொழுது ஓடி போய் அழைத்து கொண்ட அந்த தகப்பனை போல நம்முடைய தகப்பன் அந்த திருப்பத்துக்குள் அவர் இருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய கிருபை மாறாததா இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தால் கர்த்தர் நம்மை நிறைத்து நடத்த அந்த திருப்பத்துக்குள் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட மேன்மையான வழிகளை கர்த்தர் வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். நான் எளிமையானவன் அப்பா. ஆண்டவரே நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். நான் எளிமையானவன் ஐயா. என் குடும்பத்தில் நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் ஆண்டவரே என்னை நினைவுறாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி சில வேளைகளில் புலம்புகிற அந்த புலம்பலை ஆண்டவர் கேட்டு நாம் தூரத்திலே ஸ்தோத்திரம் அவர் நாம் வரும்பொழுகிற அந்த தூரத்தை பார்த்து அவர் ஓடோடி வந்து அணைத்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த திருப்பத்துக்குள்ள ஒரு அரவணைப்பு இருக்கிறது. அந்த திருப்பத்துக்குள்ள ஒரு ரட்சணியம் இருக்கிறது. அந்த திருப்பத்துக்குள்ள ஒரு செயல்பாடுகள் இருக்கிறது. அந்த திருப்பத்துக்குள் விருந்துண்டு மகிழக்கூடிய காரியம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? எல்லாரும் மகிமை செலுத்தலாமா? இளைய குமாரனுடைய வாழ்க்கையில திருப்பம் வந்தபோது ஆமென் ஸ்தோத்திரம், குமாரன் என்று முத்திகரிக்கப்பட்டான். ஆமென். அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய புத்திர சுயாரத்தின் கிருபையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கால வழியில தேவனுடைய பிள்ளைகளே திருப்பம் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திருப்பம் வரும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தூங்கின தட்டி எழுப்புங்க. ஆமென். ஸ்தோத்திரம். திருப்பம் வரும், திருப்பம் வரும், திருப்பம் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, திருப்பம் வரும். ஆமென். இயேசுவால் எனக்கு திருப்பம் வரும். சொல்லுங்க, இயேசுவால எனக்கு திருப்பம் வரும். ஆமென். வந்தே ஆகணும். சொல்லுங்க, வந்தே ஆகணும். நான் விசுவாசிக்கிறேன், வந்தே ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா.
கண்களை மூடலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆவியானுடைய பிரசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவியானுடைய பிரசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். லபா கத்தனா சியாதல ரகதுரபாதி அந்துரபலபா. எல்லாரும் சேர்ந்து ஆவியில் நிறைந்து எல்லாரும் பின்னால் இருக்கிறவங்க முன்னால் இருக்கிறவங்க எல்லாரும் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி அந்நிய பாஷைகளை பேசி ராபா கத்தனா சியாதல ரகது நபா நிமா பௌதி அந்துரபலபரபா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே, அபிஷேகம் பெறாதவருக்குள்ள ஒரு திருப்பம் வரட்டும். அபிஷேகம் பெறாதவருக்குள்ள ஒரு திருப்பம் வரட்டும். அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள ஒரு திருப்பம் வருவதாக. ராபா கத்தரா சியாதலபா. அக்கினி பற்றி பிடிக்கட்டும். ராபா கத்தனா சியாதல ரபா லபா இக்கமௌரு யத்துரபலபலபா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. கத்த நல்லவர். ஸ்தோத்திரம் ஐயா. திருப்பம் வரும். ஆமென். ஆலயத்துக்குள் வரும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது திருப்பம் கண்டிப்பா வரும். ஆமென். தகப்பன் வீட்டோடு இணையும் பொழுது திருப்பம் வரும். ஆமை ஸ்தோத்திரம். அங்கே விருந்து உண்டு மகிழ கர்த்தர் உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று உபவாச ஜெபத்தில் முடிந்த உடனே ஃபேமிலி வந்தாங்க. அதுக்கான ஜெபித்த போது பிசாசுடைய போராட்டம் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஆராதனை நினைச்சது அவங்களுக்கு இருக்கிற பிசாசு நினைச்சது அலக்கழிக்கிறது. காதை போய் தொட்டேன். செவிகளை ஆண்டவர் திறக்கும்படி தொட்ட போது அது நினைச்சது தனக்குள் இருந்த கிரியைகளிலே வெளிப்பட்டது. தேவ கரம் அங்கே அவளை தொடுவதை நான் வரைந்தேன். பல நாட்களை தூங்காம இருந்திருக்கிறார். யாரோ தட்டி எழுப்புறதை போல குறிப்பிட்ட நேரம் யாரோ தட்டி எழுப்புவாங்களோ அப்படிப்பட்ட ஒரு பயந்த ஒரு சூழ்நிலையில காணப்பட்டேன். நேற்று மறுபடியும் வந்தான். வருது கேட்டேன், நல்லா தூங்குனீங்களா? ரொம்ப நாளைக்கு நல்லா தூங்கினேன். ஆமே, பயந்து நிறுத்த யாரும் தட்டி எழுப்புனாங்களா? யார் இரண்டால் திருப்பம் நமக்குள் வரும் பொழுது பிசாசு ஒன்று செய்ய முடியாது. பிசாசின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. பிசாசின் கிரியைகள் அவிழ்க்கப்படுகிறது. யோபு 29:12 சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். முறையிடுகிற ஏழையும் திக்கற்ற பிள்ளையும் உதவியற்றவனையும் கர்த்தர் ரட்சித்தேன் என்று சொல்லுகிறார். ஆமா, திருப்பம் எப்படி வருகிறது? ஆமா ஸ்தோத்திரம். நீங்கள் முறையிடுகிற காரியங்களிலே திருப்பம் வரும். சிலருக்கு என்ன நினைக்காங்கன்னா, நம்ம இவ்வளவு நாள் கேட்டுட்டு வராது. இல்லைங்க, நீங்க முறையிட்ட ஆமா ஸ்தோத்திர காரியத்துல திருப்பம் வரும். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நீங்க முறையிட்டு கொண்டிருக்கிற காரியத்துல கட்டாயம் இயேசுவால் திருப்பம் வரும். அல்லேலூயா. 430 வருஷமாக தவித்துக் கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு திருப்பம் வந்தது. 12 வருஷம் 38 வருஷம் 430 வருஷமாய் முறையிட்ட அந்த ஜனத்திற்கு ஒரு திருப்பம் வந்தது போல உங்க வாழ்க்கையில நீங்கள் பிறந்ததிலிருந்து ஒருவேளை திருப்பம் அடையாம இருந்திருந்தா இன்றைக்கு இயேசுவால அந்த திருப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்க குடும்பத்தையும் உங்களுடைய ஆவி ஆத்மாவையும் அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லலாம், உலகத்தார் சொல்லலாம், ஒரு குடும்ப மக்களே சொல்லலாம், இனிமே நீ உனக்கு திருப்பம் வராது. நம்முடைய ஏழ்மையை பார்த்து, நம்முடைய சேமிப்பை பார்த்து, ஒண்ணு இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள், வீடு கிடையாது, நிலம் கிடையாது, எது உங்களுக்கு கிடையாது, ஆகாரத்துக்கு கூட கஷ்டப்பட்டவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லி ஏளனம் பண்ணினவர்கள் மத்தியில நம்முடைய முறையிடுதலை அவர் கேட்டு நம்மளை ரட்சிக்க கரம் கொடுக்கிற ஆண்டவர். கரம் கொடுக்க செயல்கள் மாறாது.
ஆசீர்வதிக்கிறார். நம்மளை நிந்தித்து தீட்டுப்பட்டவர்களைப் போல் விலகி போகிற அனுபவம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்களா? ஒரு கிராமத்தில் இயேசு பிரவேசித்த போது அந்த 10 பிரவேசித்த போது எத்தனை பேரு? 10 பேர். அந்த கிராமத்துக்குள்ள உள்ள அவங்க போக முடியாது. அவங்க புகலிடமே வெளியேதான். அவங்க வாழ்வாதாரமே வெளியிடம் தான். ஊருக்கு வெளியேதான், பாளையத்துக்கு வெளியேதான் அவங்க வாழ்வாதாரம். அவங்க வசிக்கக்கூடிய அவங்க இடமே அதுதான். ஆனா தேவனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை வர கத்த சித்த வைத்ததா அந்த கிராமத்துக்குள்ள வந்தா. ஆமென். நம்ம கிராமத்துக்குள்ள திருப்பம் வரும். ஆமென். எலெக்ஷன் நடந்தாச்சு, நல்ல திருப்பம் வரும். அல்லேலூயா. சோத்திரம். மேலையும் ஒரு திருப்பத்தை கத்தர் கட்டளையிடுவோம். ஆமென். உத்தரப்பிரதேசத்தில் நல்ல ஒரு திருப்பத்தை கத்தர் கட்டளையிடுவோம். நிச்சயமா கத்தர் கட்டளையிடுவோம். திருப்பம் எல்லா இடங்களிலும் வரும். இந்த 10 பேருக்கு ஒரு திருப்பம் வந்துச்சு. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு திருப்பம் வராம இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்க அவர் விரும்பிட்டாரு. அவர் பிரவேசித்தாரு. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களிலும் இன்னைக்கு உங்களுக்கு திருப்பம் உண்டாக கர்த்தர் உதவிச்சு. இந்த 10 குஷ்டரோகியுடைய வாழ்க்கையிலும் திருப்பம் வந்துட்டு, அப்படிதாங்க வேதம் சொல்லுகிறது. திருப்பம் வந்துட்டு. ஸ்தோத்திரம். குஷ்டரோகிகள் 10 பேரும் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் என்று இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவருக்கு வாசிப்ப 14 அந்தபடியே அவர் போகையிலே சுத்தமானார்கள். அல்லேலூயா. இயேசுவால அனுப்பப்பட்ட திருப்பத்தோடு இந்த இடத்தை விட்டு நீங்க போக போறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறோம், அல்லேலூயா சொல்லலாம். கைகளை உயர்த்தி எல்லாம் கைகளை உயர்த்தி வைக்கப்படுறீங்க. எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமாம், கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமாம். ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்குலாம் கை உயர்த்த முடியல. வாலிப பிள்ளைகளுக்கு கை உயர முடியும். ஸ்தோத்திரம். கை வைத்துங்க. வாலிப பிள்ளைலாம் கை வைத்துங்க பார்க்கலாம். வாலிப பிள்ளைகள் கிழவிகள்லாம் வைத்துங்க பார்க்கலாம். வாலிப பிள்ளைகள் கை வைக்க மாட்டேங்க. கை வர மாட்டேங்க. கை வரணும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். கர்த்தருக்கு பிரியமா நடந்தாதான் அது ஆசீர்வாதம். சரியா? ஸ்தோத்திரம். இல்லாட்டி என்ன செய்யும்? அவர் உயரன்னா அவரும் உன் கையை உயர்த்த மாட்டார். சாபம். அதுதான் உண்மை. நீ கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பிக்காட்டா உன் கையை அவர் எப்படி வைத்துவாரு? நீ கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பிக்கணும். நீ கர்த்தருக்காக இருக்கணும். கர்த்தருக்காக செய்யணும். கையை செய்யணும், செயல்படுத்தணும். அந்த கையை வச்சு வேற மாதிரி எழுதி செய்யாத, மாட்டிக்கிறார். நீ மாட்டுவ. நீ கர்த்தருக்கு கையை தூக்கலன்னா அந்த கையாலே செய்கிற காரியத்திலே மாட்டுவ. ஆமென். அல்லேலூயா. வெளிப்படும். நான் சொல்லிட்டேன்ல, ஸ்தோத்திரம். அது வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். கர்த்தருடைய காரியங்கள் வெளிப்படும். 10 பேரும் ஒரு திருப்பத்துக்காக தேவனிடத்துல வந்து ஐயரே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி கேட்டாங்க. கர்த்தர் கேட்ட மாத்திரத்துல ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம், ஆசாரியனுக்கு போய் என்ன செய்யுங்க, உங்களை காண்பீங்க. போக வழியில அவன் சுத்தமானார்கள். 10 பேருடைய வாழ்க்கையில என்ன செய்தது? ஸ்தோத்திரம், திருப்பம் வந்தது. அல்லேலூயா. உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு அவர் திருப்பத்தை கொடுக்க முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில நீங்க ஸ்தோத்திரம் போராட்டமான சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவித்தீங்களோ அத்தனை வாழ்க்கையில இன்னைக்கு இயேசுவால ஒரு திருப்பத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை அவுட்டரா ஸ்தோத்திரம் வெளிப்புறமாக இருந்த காரியங்களிலே அவருக்கு நிம்மதி கிடையாது. ஏனென்றால் தீட்டு என்று சொல்லி ஜனங்கள் அவளை கண்டு ஒதுங்கி போகக்கூடிய அளவுதான் அவளை குறித்து அங்கே இருக்கிறது. ஆனால் தேவன் அவளை பார்த்தபோது, தேவனால் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட போது போக வழியில் அவர்களை ஆண்டவர் சுகமாக்கி விட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஒரு திருப்பத்தோடு போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவால் அந்த திருப்பம் வரும். இயேசுவால் அந்த நன்மைகள் வரும். இயேசுவால் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசுவால் உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசுவின் நன்மையினாலே கர்த்தரை நிரப்பி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே
கர்த்தர் நம்முடைய முறையிடுதலை கேட்டு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற ஒரு திருப்பத்தை வர செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். சங்கீதம் 107:41 எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதம் 107:41 எளியவனையோ சிறுவையினர் எடுத்து ஒரு சொல்லலாமா? நாகமானுடைய வாழ்க்கையை பாருங்க. நாகமானுடைய வாழ்க்கை ஒரு திருப்பம் வரக்கூடிய காரியத்தை கர்த்தர் செய்தார். எலிசாவை அறிமுகப்படுத்தி வைத்தார். எலிசா தீர்க்கதரிசி வந்தபோது நாகமானுடைய வாழ்க்கையில் இருந்த தீட்டு குஷ்டரோகம் மாறியது. ஒரு திருப்பம் வந்தது. ஒரு அலையில சொல்லலாமா? இயேசு நமக்கு வரும்பொழுது ஒரு திருப்பம் நடந்தே ஆக வேண்டும். ஒரு திருப்பம் வந்தே ஆக வேண்டும். இந்த நாகமானுடைய வாழ்க்கையில எலிசாவை சந்தித்த போது அவன் வாழ்க்கையில் இருந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோர்தான் நதியிலே போய் மூழ்கு என்று சொல்ல போது அவன் மூழ்கி எழுப்பினான். 2 ராஜாக்கள் 5:14 எடுத்து வாசிங்கள். தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானிலே 7 தரம் மூழ்கி எழும்பிய போது ஒரு அலையிலே சொல்லலாமா? திருப்பம் வந்தே ஆகும். ஆமே, திருப்பம் வந்தே ஆகும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிறுபிள்ளை போல் அவன் மாம்சம் மாறியதான். பார்க்க சகிக்கல, நாத்தம் அடித்த அந்த சூழ்நிலை எல்லாம் மாறி அவன் சரீரம் எப்படி மாறியதான்? அவனுடைய மாமிசம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று வேதம் சொல்கிறது. திருப்பம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரதிபலிக்கும். திருப்பம் வரும் பொழுது சுத்தமடைவோ, சொஸ்தமடைவோ, சுகமடைவோ, சவிக்கியமடைவோ, ஆரோக்கியமடைவோ, நிம்மதியடைவோ, நிரந்தர நம்பிக்கை பெருகோ, நிரந்தர தொழுது கொள்ளுதல் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில திருப்பத்தை கர்த்தர் நமக்கு தருகிற ஆண்டவராயிருக்கிறார். எளியவனையும் சிறுமையினின்று எடுத்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைத்து அவனை நடத்துகிறார். அவனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மந்தையை போல கர்த்தர் அவனை பெருகச் செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். மந்தையின் கிரிகளிலே அவன் வளரத்தக்கதாய் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அங்கே ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். எலியாவின் நாட்களில் நடந்தது. ஆண்டவர் திருப்பத்தை வரப்பண்ணதான். ஆண்டவர் சாரிபாத்துக்குள்ளே ஆண்டவர் எலியாவை அனுப்பினார். அந்த சாரிபாத்துக்குள் இருந்த அந்த விதவையின் வீட்டுக்கு ஆண்டவர் திருப்பத்தை வரப்பண்ணினார். எல்லாம் லகுவாய் போய் கொண்டிருக்கிறது. உண்மைதான். திருப்பம் வந்தபோது எல்லாம் லகுவாய் மாறிவிட்டது. அங்கே பஞ்சம் நீங்கியது. அங்கே ஆகார குறைவில்லை. ஆனால் ஒரு சுகவீனம் வந்து விட்டது. இப்பொழுது ஒரு சுகவீனம் அந்த மகனுக்கு வந்ததினாலே அவன் மரணத்துக்கு ஏதுவாய் அவன் போய்விட்டான். மரணம் அவனை சந்தித்தது. உடனே எலியா அவனை பார்த்து சொல்ல வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 17:22 எடுத்து எலியாவின் சத்தத்தை கேட்டார். ஒரு அலையிலே சொல்லலாமா? இறந்து போனவனுக்குள்ள பிள்ளையின் ஆத்மாவுக்குள்ள ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை மறுபடியும் அவர் திரும்ப வர பண்ணினார். அல்லேலூயா. பாவ வாழ்க்கையில இருக்கிற உங்கள் மேல கர்த்தர் அவருடைய சுவாசத்தை ஊற்றினதினாலே தேவன் நம்மை பரிசுத்தவான்களாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். நம்முடைய ஆத்மாவிலே இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பிள்ளையின் ஆத்மாவுக்குள் ஜீவன் வந்தது. எலியாவின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். இந்த காலவேளையிலே அந்த இயேசுவான திருப்பம் உங்க வாழ்க்கையில் நிச்சயமாய் வரும். ஒருவேளை மரித்த அனுபவம் போல அல்லது செயலற்று எதுவுமே செயல்பட முடியாது, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டாச்சு, எந்த காரியம் இனி நடக்காது சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருந்தா அப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் இன்னைக்கு உன் ஆத்மாக்குள்ள அந்த ஜீவனை வரப்பண்ணி உன்னை பலப்படுத்தி உன்னை நிலைநிறுத்த அவர் விரும்புகிறார். அவருடைய செயல்கள் வாக்குமாறாதா இருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? உங்களுடைய ஆத்மாக்குள்ள ஒரு ஜீவன் வந்து அவைகளை உருவாக்கி கொடுக்கும், அவைகளை செயலாற்றும். மடிந்து போன எல்லாம் மறுபடி தலை தூக்கி நடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இயேசுவால் அந்த திருப்பம் உண்டாகும். இயேசுவால் அந்த திருப்பம் உண்டாகும். இயேசுவால் அந்த மேன்மை உண்டாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எலியாவின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். பிள்ளையின் ஆத்மாவுக்குள் ஜீவன் மறுபடி வந்தது. திரும்பவும் கர்த்தர் அழிக்கிற ஆண்டவர், திரும்பவும் நம்மை உயிர் பெற செய்கிற ஆண்டவர், திரும்பவும் நம்மை செயலாற்றும்படியாய் கர்த்தர் நம்மை நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் எசேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னா, உன்
வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தன்னு சொன்னபோது மறுபடியும் திரும்பவும் அவன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். உன் விண்ணப்பத்தை கேட்டுட்டேன்ப்பா, உன் கண்ணீரை கண்டுட்டேன், திரும்பவும் ஆமை ஸ்தோத்திரம், நான் திரும்பவும் நினைச்சுவேன், திரும்ப பண்ணக்கூடிய காரியத்தை நான் திரும்ப பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். திருப்பம் அவன் வாழ்க்கையில உண்டானியது. சற்று நேரத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டது, எல்லாம் ஒழுங்கு செய்து விடு, உன் வாழ்க்கை என்ன செய்து முடிய போகுது என்ன சொன்ன அந்த நிகழ்வு எல்லாம் மாறி சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தையை கர்த்தர் ஆமை ஸ்தோத்திரம் மறுபடியும் ஒரு திருப்பத்தை கர்த்தர் வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிட்டார். 15 ஆண்டுகள் கர்த்தர் கூட்டி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. டாக்டர்கள் நாட்களை குறிக்கலாம், செய்த ஆபரேஷன் ஒருவேளை நாட்களை குறித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் ஒருவரே திரும்பவும் 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 திருப்பத்தை வரப்பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக கர்த்தர் நடத்தட்டும். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பெரிய திருப்பத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு நம்மை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை தாவீது தன் முகத்தை மூடி வருங்காலோடு ஆனா அழுது கொண்டு எங்க ஏறி போனானா வெறுங்காலோடு. இன்னைக்கு வெறுமையாக்கப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமாய் ஆண்டவர் திருப்பம் வரும். ஆமே. வெறுமையா இருக்கிறவர்கள் கைகள் வச்சு, ஆண்டவர் நான் வெறுமையா உணர்கிறேன், என் வாழ்க்கையில சில வெறுமையை நான் உணர்கிறேன். இன்னைக்கு அந்த வெறும் காலாய் நடந்த அனுபவத்தை எப்படி தாவீதுக்கு அமைச்சர் திரும்ப பண்ணினாரோ, ஸ்தோத்திர கர்த்தர் எப்படி மறுபடி கர்த்தர் அவனை பலப்படுத்தி கொண்டு வந்தாரோ, அப்படி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அதை செய்வார், அதை நிறைவேற்றுவார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. வெறும் கையோடு, வெறுமையாக்கப்பட்ட ஒரு அனுபவம், வெறும் காலோடு முகத்தை மூடிக்கொண்டு, யாரும் பார்த்துருவாங்களோ வெக்கமடைந்தவனாக வெறும் காலோடு அப்சலோமுக்கு பயந்து, தன்னுடைய மகனுக்கு பயந்து அவன் போகிற ஒரு அனுபவம். ராஜாங்கத்தை விட்டுவிட்டு, அரமனையை விட்டுவிட்டு, எல்லா சௌக்கியங்களையும் விட்டுவிட்டு, எல்லா ஆதாரங்களையும் விட்டுவிட்டு வெறுமையாக்கப்பட்டவனாக வெறுங்காலோடு அவன் நடந்து போகிறான். ஆனால் முடிவு எப்படி இருக்கு பாருங்க. தேவன் திரும்ப பண்ணுகிற ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு திரும்பி தரக்கூடிய ஆண்டவராயிருக்கிறார். இழந்து போன எல்லா மேன்மைகளையும் கர்த்தர் திரும்ப பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 19:14 எடுத்து வாசித்து பாருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 19:14. இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல் இணங்க பண்ணினால் அவர்கள் ராஜாவுக்கு நீர் உங்களுடைய எல்லா ஊழியக்காரரோடும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. இப்ப பாருங்க, வெறுங்காலோடு போனவன், வெறுமையாக்கப்பட்டவனால் எல்லா ஆதாரங்களையும் இழந்து தவித்த போது கூட எல்லா உடைமைகளையும் விட்டுவிட்டு தன்னுடைய பராக்கிரமத்தை அடக்கி கொண்டு வெறுங்காலோடு வெக்கத்தோடு முகத்தை மூடிக்கொண்டு காடிட்டுக் கொண்டு நடந்து போன அனுபவங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்த போது கூட தேவன் அவைகளை தொடராதபடி மறுபடியும் கர்த்தர் ஒரு திருப்பத்தை வரப்பண்ணி அரியணையிலே கர்த்தர் கொண்டு வைத்தார். அல்லேலூயா. சிங்காசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சிங்காசனத்தின் வாழ்வு அவனுக்கு மறுபடி கொடுக்கப்பட்டது, கையளிக்கப்பட்டது. எத்தனையோ அவனுடைய கற்ப பரப்பு அவனுக்கு விரோதமாக இருந்தது. அந்த கற்ப பரப்பு ஒரு பக்கம் அவனுக்கு விரோதமாக எழுப்பினான். கூட இருந்து ஆலோசகராக இருந்த அவனுக்கு விரோதமாக எழுப்பினான். சவுலின் சொந்தக்காரன் சீமை, பாத்தியா பாத்தியா, நீ அன்னைக்கு சவுலுக்கு விரோதமாக அவன் ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டாய் அல்லவா, இன்னைக்கு எப்படி பாரு உனக்கு நடக்குது சொல்லி அவன் கங்கணம் கட்டிக்கொண்டு நேரம் வரும்பொழுது சரியா அடித்தான். நம்ம சில நேரம் அப்படித்தான் அடிக்கும். நேரம் வரும்பொழுது கரெக்டா அந்த வார்த்தையை சொல்லிடுவோம்ல. அவங்களுக்கு அது ஹேட் ஆகுதா அல்லது அவங்களுக்கு அது வலிக்குதா அப்படிலாம் நம்ம பார்க்க மாட்டோம். அதெல்லாம் அப்படி நம்ம பார்க்கறதே கிடையாது. நம்ம கடக்கு நினைச்சுவோம், போட்டுரும். அதே போல சீமை இருந்தான். இப்ப வெறுங்காலம் நடக்க அன்னைக்கு பாத்தியா, அன்னைக்கு நீ சவுலின் ராஜ்யத்தை எடுத்திய, பேடியாளின் மகனே, இரத்த பிரியனே, என்னென்ன வாக்கியம் சொல்லணும் அத்தனை நம்ம சில நேரம் யோசிப்போம். எல்லா
நேரம் இப்படி யோசு காலங்கள் வந்தபோது தாவீதை கர்த்தர் பலப்படுத்தி திருப்பத்தை வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிட்டார். எந்த சிங்காசனத்தை விட்டு ஓடி போனானோ அந்த சிங்காசனத்தை மறுபடி கர்த்தர் அவனை கொண்டு வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். திரும்பவும் கர்த்தரை கட்டி எழுப்புகிற ஆண்டவராக இருக்கிறான். ஸ்தோத்திரம். இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை சகேயுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. லூக்கான சுவிசேஷம் அங்க 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்க முடியும். லூக்கான சுவிசேஷம் நீங்க வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அண்ணாந்து பார்த்து 9 வாசிமா, 19:9 வாசி. இயேசு அவனை நோக்கி, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? திருப்பம் வருகிற காரியம் ரட்சிப்பு தான், விடுதலை தான், விடுதலையாக்கப்பட்டதுதான். வேண்டிக் கொண்ட காரியங்களில் விடுதலை கர்த்தர் தருகிறார். எல்லாரும் எழுமி இருக்கலாம், எல்லாரும் எழுமி இருக்கலாம். ஸ்தோத்திரம். பைபிளை கீழே வைத்திருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். பைபிளை கீழே வைத்திருங்க. எல்லாம் கீழே வைத்துட்டு எழுமி இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. ஆமென். இன்னைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு. இன்னைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு. இன்னைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு. இன்னைக்கு அவருடைய நன்மை உன்னை தொடர முடியாது. இன்னைக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை உனக்கு அனுப்பி தருகிறார். திரும்ப வரும். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப வரும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகேயுடைய வாழ்க்கையில திரும்ப கர்த்தரை அளித்தா, திரும்ப அதை கொடுத்தா. கைகளின் கிரிகளிலே செயல்களிலே ஏதாவது இடரல் உண்டாக்கி ஏதாவது சேர்ந்திருந்தா அதை உதறி தள்ளுங்க, உதறி தள்ளுங்க. ரட்சிப்பு. இன்றைக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. இயேசு வந்த வீட்டில் திருப்பம் உண்டு. இயேசுவால திருப்பம் வரும். சகையுடைய வீட்டுக்கு திருப்பம் வந்தது. அவன் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பம் இயேசுவால வந்தது. இன்னைக்கு அந்த திருப்பத்தை உங்க வாழ்க்கையில கொடுத்து கர்த்தர் நடத்த போகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த திருப்பம் வேணும்னு சொல்லுங்க? உங்க கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. பிதாவினால் இயேசுக்கு ஒரு திருப்பம் வந்தது. சாத்தான் அவரை சிலுவையில் அடிக்க பிரயாசப்பட்டு அடித்தான், அடக்கம் பண்ணினான். திருப்பம் வந்தது. 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுப்பி வந்தார். இயேசு 3ஆம் நாள் உயிரோடு அவர் எழுப்பி திரும்ப அவர் எழுப்பி வந்தார். கல்லறை அடைக்க முடியல, சட்டத்திட்டங்கள் அடைக்க முடியல. இன்றைக்கும் இயேசுடைய ஊழியத்தை எந்த சட்டத்திட்டங்களும் அடைக்க முடியாது. அவர் திரும்ப திரும்ப திருப்பத்தை ஏற்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனையோ ராஜாக்கள் எழும்பி, எத்தனையோ தேச தலைவர்கள் எழும்பி கிறிஸ்துவத்தை ஒடுக்க பார்த்த எல்லாவற்றிலும் அவர் திருப்பத்தை ஏற்படுத்தி இன்று வரை தன்னுடைய ராஜ்யத்தின் பணிகளை கர்த்தர் தொடர செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த திருப்பம் எனக்குள் வரணும். இயேசு உம்மால எனக்கு திருப்பம் வரணும். முறையிடுகிற எல்லாருக்குள்ளும் கர்த்தர் இந்த திருப்பத்தை கர்த்தர் கட்டளையிடுவார்.